அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இத்தோவியன் கிளாஸ் கொரியன் டிராமாவோட கதாபாத்திரங்களின் பெயர்கள். இப்ப நம்ம இந்த டிராமாவோட 9வது எபிசோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இத்தோவியன் கிளாஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்ப ஜங்காவும் ஜோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்றான், எனக்கு சுத்தி வளைச்சு பேச விருப்பம், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். நீ என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ. உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வேற லெவல ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி ஜங்கா பயங்கர ஆசை வார்த்தைகள் ஜோ கிட்ட சொல்றான். ஆனா ஜோ சொல்றா, எனக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க என் திறமைய மட்டும் பார்த்து என்ன கூப்பிடல. ஒன்னும் என் பாஸ் உங்க எனிமி, அவருக்கு நான் ஹெல்ப் பண்றனால இப்ப என்ன நீங்க கூப்பிடுறீங்க தவிர என் மேல இருக்க திறமைய பார்த்து நீங்க கூப்பிடல. இப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நாங்க ஜெயிப்போம்னு. நாங்க இப்போ ஒரு சின்ன கடையா இருக்கோம், ஆனா கூடிய சீக்கிரமே ஜங்காவை நாங்க அழிப்போம் அப்படிங்கறது நீங்க இப்படி இறங்கி வரதுல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ நல்லா நக்கலா பேசிட்டு கிளம்பிடுறா. இப்ப ராய் டேவிட் கிட்ட போயிட்டு ஒரு கம்பெனி ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இப்ப இவங்க ஹோட்டல்ல கம்பெனிய மாத்த போறாங்க, நிறைய கிளைகள்லாம் வைப்பாங்களா, அதோட ஸ்டார்டிங் ஸ்டெப் இது. ஹீரோ எல்லார்கிட்ட கம்பெனி பேர் என்ன வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்டுட்டே இருக்கும் போற எல்லாருமே காமெடியா ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜோ இல்ல, நம்ம பேசாம ஆர்ஜேஎல்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்ன அர்த்தம்? ராய் லவ்ஸ் ஜோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில சாக்கி தான் இத்தோவியன் கிளாஸ்னு வைக்கலாமான்னு கேக்குறான். பாருங்க, என்னடா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி காமெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா ஹீரோக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க இந்த பேரே வச்சிடலாம் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு. ஜோக்கு இதுல விருப்பம் இல்ல, ஆனா ராய்க்கு பிடிச்சனால ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறா. இப்ப ராய் சொல்றான், அதான் மேனேஜருக்கே பிடிச்சிருச்சு, இப்ப நம்ம எல்லாருமே இத்தோவியன் கிளாஸ் கம்பெனியோட தொடக்க ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஜாலியா இருக்காங்க இங்க. இப்ப ராய் கடைக்கு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த போலீஸ்காரரும் அந்த குட்டி பொண்ணும். அந்த குட்டி பொண்ணு பார்த்தா திடீர்னு காணாம போயிடும். இவங்க தேடிட்டு அலையறாங்க பாருங்க. அந்த பொண்ணு கரெக்டா மீனா கிட்ட போயிடுது. ஆன்டி ஆன்டி கொஞ்சம் போன் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குது பாருங்க. அவங்க சொல்றாங்க, என்ன ஆன்டி எல்லாம் சொல்றேன், எனக்கு கல்யாணம் கூட ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, என்னது கல்யாணாலியா, எங்க அப்பா வயசு தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுது இது. அப்புறம் என்ன, மீனா போன் பண்ணோன்னே ராயும் அந்த போலீஸ்காரரும் வந்துடுறாரு. இப்ப இவங்க 4 பேருமே போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப யாரும் மறைஞ்சிருந்து ஏதோ பண்ற மாதிரி இந்த போலீஸ்காரருக்கு தெரியுது. என்ன இருந்தாலும் போலீஸ்காரரா இருந்தவர்ல கரெக்டா புடிச்சிடுறாரு. அவனை துரத்திட்டு போயிட்டு பயங்கரமா சண்டை போறாரு அவங்கிட்ட. இதெல்லாம் மீனா பார்த்துட்டு, வாவ் உங்க அப்பா என்ன சம மாஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. எங்க அப்பா போலீஸ் கூட, எங்க அப்பா கூட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் தெரியுமா, எங்க அப்பா தைரியமான ஒரு வீரர் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பல பிட்டுகள் போடுதீங்க. அப்புறம் அந்த ஒளிஞ்சு நின்று போட்டோ எடுப்பான அவன் கேமராவை பறிமுதல் பண்ணிடுறாங்க. பார்த்தோம் மேடம் மீனா காலை எழுந்ததுல இருந்து நைட்டு வீட்டுக்கு தூங்க போற வரைக்கும் எல்லாமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், யார அவங்க சந்திக்கிறாங்க எல்லாமே. இதெல்லாம் பார்த்துட்டு ராய் சொல்றான், அப்ப ஒருவேளை நம்ம 2 பேரும் கூட்டா இருக்கிறது கூட இந்நேரம் ஜங்காக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மீனா பாத்துக்கலாம் என்ன அவன் பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சோனா ஜங்கா கிட்ட ராய் ஹோட்டல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றா, அவங்க பெருசா எந்த காசுமே செலவு பண்ணல, ஏன்னா எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. அந்த டிசைன் ஒர்க்கு வேலைப்பாடுகள் எல்லாமே. அந்த ஹோட்டலும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜோ தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்கு அந்த ஹோட்டல் பத்தி. அது மட்டும் இல்லாம நிறைய லைவ் போயிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் பார்க்க போற மக்கள் நிறைய அட்ராக்ட் ஆகி அந்த ஹோட்டலுக்கு வராங்க, நல்லா பிசினஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா இவ. இப்ப அந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுறா பாருங்க. அந்த வீடியோல ராகுல் இருக்கான். ராகுல் சர்வரா வேலை பாக்குறது ஜங்காக்கு தாங்க முடியல. அதே சமயத்துல ஜங்காவை பார்க்க அந்த பிஏ வரான். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான், இந்த மாதிரி மீனா நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. ராய் ஹோட்டலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் சப்ளை பண்றது ஒரு போலீஸ்காரரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை விட்டு போயிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல சொல்ல ஜங்கா கணிச்சிடறான் எல்லாத்தையுமே. இப்ப அந்த பிஏவும் சோனாவும் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு கௌதம் வரான். கௌதம் பார்த்தோன்னே இவ கிளம்பிடுறா. ஆனா அந்த பிஏ கௌதம் கிட்ட சொல்றான், எனக்கு என்னமோ இந்த ஜோ பொண்ண சேர்மேனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தோணுது, எப்படியாவது அவளை நம்ம கம்பெனிக்கு நீங்க வேலை பார்க்க வச்சிட்டீங்கன்னா நீங்க அவர் மனசை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட சொல்றான். இப்ப ஹீரோவோட ஹோட்டல் காமிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா முன்னாடி ஏரியால இருந்துச்சு தெரியுமா, அந்த அளவுக்கு இப்ப ஓட மாட்டேங்குது. முன்னாடி ஏரியால இவங்க நைட்டு ஃபுல்லா திறந்து வச்சிருப்பாங்க அந்த ஹோட்டல்ல. சோ நல்லா வியாபாரம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி எங்க ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இது எப்படின்னா, இந்த ஏரியால எல்லாருமே 8 மணியோட கடையை மூடிடுறாங்க. இவங்க கடையை மட்டும் நைட் ஃபுல்லா திறந்து வச்சு என்ன பிரயோஜனம், அங்க பெருசா வியாபாரமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு தெருவே அமைதியா இருந்துச்சுன்னா எப்படி ஆளுங்க வருவாங்க.
இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கந்து வெட்டி விடுறாங்களா அந்த பாட்டி வராங்க. அவங்க வந்துட்டு சொல்றாங்க, நான் அப்பயே சொன்னேன்ல இந்த ஏரியால பிசினஸ் சரி இருக்காதுன்னு, கேட்டீங்களா? தேவையில்லாம போயிட்டீங்க பில்டிங்க வாங்கிட்டு, பேசாம அதை வித்து தொலைங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான் பேசிக்கிட்டே இருக்கு இவங்க கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டு ஜோ கடுப்பாரா. எப்ப பார்த்தாலும் நீ சபிச்சுக்கிட்டே இருக்க இந்த ஏரியா சைடு வந்தாலே அப்படி சொல்லிட்டு அவ கத்துறா. இப்ப மறுநாள் ஆகுது. ராய் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க எல்லா ஹோட்டலுக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைட் அட்ஜஸ்ட் பண்றது, டேபிள் எல்லாம் சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி பொது சேவை ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். இத பாத்துக்கிட்டு கடுப்பாய் நின்றுட்டு இருக்கா ஜோ. இப்ப சோனா அந்த இடத்துக்கு வரா. ஜோ கிட்ட அவ சொல்றா, நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஒரு வேலை உன்ன ராய் வேணான்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது வரைக்கும் நான் எந்த விஷயத்திலயும் தோத்து போனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்றா. அன்னைக்கு நைட்டு ராயும் சோனாவும் டேட் போறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோனா சொல்றா, நம்ம 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற முறை ராய் சொல்றாரு, நான் உன்னை லவ் பண்றேனே, நான் அப்ப ஜெயில இருக்கும் போது லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேனே, சரி இப்ப கூட சொல்றேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ராய் இந்த இடத்துல அவர் ஓப்பனாவே சொல்லிடுறாரு. நம்ம உறவை என்ன சொல்லணும் அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றாரு. அதுக்கு சோனா சொல்றா, எனக்கு பணக்கார பசங்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்றா. ராய் சொல்றாரு, நான் ஈத்தோவேன்ல பில்டிங் வச்சிருக்கேன் அப்படிங்கிற முறை அதை கேட்டு சோனா சிரிக்கிறா. இப்ப மறுநாள் ஆகுது. ராய் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோ வந்துடுறா. அவ கேக்குறா, என்ன நேத்து ராத்திரி அவ கூட வெளியே போனீங்களாமே அப்படிங்கிற முறை, ஆமா போனேன், அவ கூட தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றாரு பாருங்க. நேத்து நைட் என்ன பண்ணீங்க, குடிச்சிங்களா, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணீங்களாங்க முறை, நாங்க 2 பேரும் குடிச்சோம், அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ராய் சொல்றாரு. ஓ அப்படியா விஷயம், என்ன நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ கேக்குறா. அத பத்தி உனக்கு என்ன, தேவையில்லாதது எதுக்கு பேசுற அப்படிங்கிற மாதிரி ராய் கேக்குறாரு. தேவையில்லாததெல்லாம் ஒன்னும் பேசல அப்படின்னு ஜோ சொல்றா. நீங்க மட்டும் அவளை லவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்புறம் நான் அந்த ஹோட்டலே வேலை பார்க்க மாட்டேன், நான் ரிசைன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றாரு. உங்களுக்கு சத்தியமா தெரியலையா, அந்த மரமண்டைக்கு என்னதான் தெரியுதோ, சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மரமண்டையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப அங்க அந்த ஏரியால இருக்க ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வியாபாரம் போகுது. அந்த வட்டிக்கார பாட்டி பாக்குது, என்னடா எல்லாமே நல்லா ஹோட்டல் போகுது, இதுங்க நம்ம கிட்ட கடனே வாங்காதுங்களே அப்படிங்கிற மாதிரியே பாக்குது. என்னாச்சு திடீர்னு இவ்வளவு பேர் வராங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரங்க சொல்றாங்க, அந்த புதுசா வந்தாங்க அந்த ஹோட்டல்காரர், அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எங்களுக்கு, அவர் பண்ண ஹெல்ப்னால இப்ப எங்களுக்கு நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாங்க பாருங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படிங்கிற மாதிரி இங்க பாட்டி கேக்குறாங்க. இப்ப கௌதம் சோனா கிட்ட சொல்றான், நான் எப்படியாச்சும் ஜோவை நம்ம கம்பெனிக்கு இழுத்துட்டு வந்துருவேன், அதான் என்னோட முக்கியமான வேலையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ வாயே, நான் உன்னை இத்தவேன டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ வரமாட்டேங்கிறா. இப்ப கௌதம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். என்னோட கனவே என்ன தெரியுமா, சின்ன வயசுல இருந்து கார் நான் ஓட்டணும், நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு வரணுங்கிறது தான், ஆனா எப்பயுமே நான் கூப்பிட்டா நீ வேணாம் வேணாதான் சொல்ற அப்படின்னு கௌதம் சொல்றான் பாருங்க. இவ கத்தி விட்டுறா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ லவ் கிவ்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்ல முடியும், என்ன ரொம்ப பண்றீங்க எல்லாருமே என்ன சேர்ந்துக்கிட்டு, நான் என்ன வேணே அந்த ஆளை இடிச்சு தொலைஞ்சேன், அவனா குறுக்க வந்தா நான் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான் பாருங்க. அப்ப இவ சொல்றா, சரி நீ இடிச்சிட்ட, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனியா, இல்ல அப்ப நீ தான் கொலை பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு கேட்டல ராய நான் லவ் பண்றேன் நானு, ஆமா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சோனா இப்பதான் அவ ராய லவ் பண்றதையே சொல்றா. இப்ப இதே இடத்துல அந்த போலீஸ்காரர் கிட்ட ஜங்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஜங்கா சொல்றான், அந்த குட்டி கடைக்கெல்லாம் போயிட்டு நீ சப்ளை பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, நீ ஜங்காக்கு சப்ளை பண்ணு, நீ எங்க ஒரு கிளைக்கு மட்டும் சப்ளை பண்ணாலே போதும், உன் லைஃபினை எங்கேயோ கொண்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமா பேசுறான். ஆனா அந்த போலீஸ்காரர் இல்ல வேணாம், இல்ல நான் அவனுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. இவன் சொல்றான், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணுக்காகவாது நீ பணக்காரனா ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. இப்ப ஜங்கா கிட்ட சொல்றாரு, நம்ம பிள்ளைங்க எப்பவுமே நம்ம அம்மா அப்பா வழியை பார்த்து தான் நடக்குங்க, ஏற்கனவே நான் ஒரு தப்பான பாதையை எடுத்துட்டேன், இப்ப நான் சரி செய்ய நினைக்கிறேன், அதை இல்லைன்னா என் பொண்ணும் என்னால கஷ்டப்படுவா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கார் ஆக்சிடென்ட் உங்க பையன் பண்ணானே அந்த கேஸோட போலீஸ் ஆள் தான் நான் என் பொண்ணுக்காக தான் இந்த வழியை இப்ப தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஜங்கா செம ஷாக்காரான். இப்ப கௌதம் ராயோட ஹோட்டலுக்கு வரான். வந்தோடனே ஜோ கிட்ட சொல்றான், வா நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்றான். ஜோ ராய் கிட்ட நாங்க 2 பேரும் பேசிட்டு வரோம் சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ராய் அப்ப ஒத்துக்குறான், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பயப்படுறான். அதுக்கேத்த மாதிரி கௌதமும் சொல்றான், நான் ஒன்னும் சும்மா அவ கூட பேச போல, ஓகேவா, அவளை தூக்குறேன், என் கம்பெனிக்கு நான் வேலைக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான்.
அத கேட்டுட்டு ராய்க்கு அப்படி என்ன பண்றது தெரியல, ரொம்ப நர்வஸா இருக்கிறாரு அவர். அங்க இருக்க எல்லாருமே இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாக்கி சொல்றான் கண்டிப்பா அவ போயிடுவா, அவளுக்கு கூட காசு கொடுத்தா அவ போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ராணி சொல்றா கண்டிப்பா இருக்காது, நம்ம ஹோட்டல் ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது அவ நம்ம கூட இருந்தவ, அதெல்லாம் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ராய்க்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி பெரட்டுது. ஏன்னா காலையில தான் அவன் சொல்லியிருப்பா நான் இந்த ஹோட்டலை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அவ போக விரும்புறாளா அப்படிங்கிற மாதிரி இவர் அப்படியே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராகுல் கேக்குறான் என்ன ராய் நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்களா கேட்க மாதிரி. ஆமா அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றாரு பாருங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, அவளெல்லாம் திறமசாலி நம்மளை விட்டு போயிட போறான்னு பயப்படுறீங்களா இல்ல வேற ஏதாவதுமா அப்படிங்கிற மாதிரி ராகுல் கேக்குறான். ஆனா அப்ப அந்த இடத்துல மண்டையில போட்டு குழப்பிக்கிற நிலைமையில யாருமே அங்க இல்ல. இப்ப கௌதமும் ஜோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் சொல்றான் இங்க பாரு, உனக்கு 20 வயசு தான் ஆகுது, படிக்க கூட இல்ல, நீ காலேஜ் கூட போகல, உனக்கு 20 லட்சம் தரேன், நீ என் கம்பெனிக்கு வா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அவ சொல்றா எங்க சின்ன கடையே அதோட அதிக சம்பளம் எனக்கு தராங்க, நான் 20% சேல்ஸ்ல வாங்குறேன், நான் ஜங்காவால அது கூட கொடுக்க முடியாதா, இல்லனா ஜங்கா எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களால முடிவு பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா பாருங்க. இன்னும் 20 லட்சம் 50 லட்சம் நான் கொடுக்குறேன், நீ வேலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு ஜோ அப்படியா செம ஜங்கா செம கம்பெனி, எனக்கும் ஆக்சுவலா அங்க வேலை பார்க்கறதுல விருப்பமா தான் இருந்துச்சு, இவன் எப்ப பார்த்தாலும் இந்த ராய் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன சாவடிச்சுக்கிட்டு இருந்தான், நல்ல வேலை நான் தப்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ சொல்றா. இதெல்லாம் கேட்டு கௌதம் ஆமா ஆமா அவன் கொஞ்சம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஜோ கேக்குறா ஆமா நான் கேள்விப்பட்டேன் ராயோட அப்பாவை நீங்க கொன்னீங்களாமே அப்படிங்க முறை. ஆமா அது என்ன ஒரு பெரிய கதை, அவங்க அப்பாவை நான் இடிச்சிட்டேன் தெரியாம, ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, சட்டங்கிறது ஏழைங்களுக்கு மட்டும்தான், பணக்காரங்களுக்கு கிடையாது. நான் பாரு அசால்ட்டா வெளியே உட்காந்துருக்கேன், ஆனா அவன் என்ன லைட்டா அடிச்சான், அதுக்கே அவன் 3 வருஷம் ஜெயில இருந்தான் அப்படின்னு இவன் எல்லா கதையுமே தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவ பொறுமையா கேட்டுட்டு இருக்கா ஜோ. அவ மனசுக்குள்ள ஹீரோ உடம்புல அவ்வளவு அடிபட்டு இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும் போது அவ எவ்வளவு ஃபீல் பண்ணா, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அவ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த கௌதம் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல போதும் நிப்பாட்டு, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இவங்க 2 பேரும் பேசுனதை இவ ரெக்கார்ட் பண்ணிருக்கா, அதை போட்டு காட்டுறா பாருங்க. கௌதம் அப்படியே அடிக்க எழுந்திக்கிறான். இவ அப்படியே கையில இருக்க சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊத்துறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பாஸ நான் அப்படி லவ் பண்றேன், அப்படியே பைத்தியம் பிடிக்குது எனக்கு, ஏன் தெரியுமா, அவர் மண்டையில எப்ப பார்த்தாலும் ஜங்கா கௌதம் இவங்க பேரு மட்டும்தான் இருக்கு, உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் உங்களை கொன்னு தொலைஞ்சாதான் நாங்க லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அவ மனசுக்குள்ள பாருங்களேன் எவ்வளவு லவ் இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா என்ன ஆகும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உடனுக்குடன் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க, அப்பதான் இந்த மாதிரி சீரிஸ் நான் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி, பாய்.